மண்டே மார்னிங் இன்றைக்கி பாப்பாவுக்கு லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு நாளையிலேருந்து ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. பாப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டேயும் கூட. லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமான்னு கேட்டதுனால அதே செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த உருளைக்கிழங்கு குருமா சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குருமா தான் பிடிக்குங்கிறதுனால அதை கேட்டதுனால அதே செஞ்சு கொடுத்துட்டேன். தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக சோம்பு, பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. குருமா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெந்நீர், 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கும் சப்பாத்தியை பேக் பண்ணி கொடுத்துட்டேன். எப்போதும் எடுத்துகிட்டு போகிற சப்பாத்தியோட இன்றைக்கி அதிகமாகவே சப்பாத்தி எடுத்துகிட்டு போனேன். எல்லா பிள்ளைங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக. எப்போதும் ஆனால் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி அதிகமாக கேட்டு வாங்கிக்கிட்டா. இன்றைக்கி பர்த்டேங்கிறதுனால பர்த்டே ட்ரெஸ் தான் போட்டு போனால். இன்றைக்கி லாஸ்ட் டேங்கவும் ரொம்ப ஹாப்பியாகவே அம்மா கிளம்பிட்டு இருந்தாங்க. எப்பவும் பர்த்டே லீவு நாளில் தான் வரும். 2 வருஷமாக தான் ஸ்கூல் டேஸில் வருது. அதனால் ரொம்ப ஹாப்பியாகவே கிளம்பிட்டு இருந்தா. ஃபைனலாக பர்த்டே ட்ரெஸ்ஸை போட்டு தலைக்கு பூவெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா.